Sponsored by VT Beauty Care. Hi and hello from Divyadashni, voiceover artist from Yadam Kaniyan. கிறிஸ்மஸ்னாவே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது கிறிஸ்மஸ் தாத்தா. அப்புறம் அவர் தரக்கூடிய கிஃப்ட், அப்புறம் ஸ்டார்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங் கார்ட்ஸ், குடில், அது இல்லாமல் டேஸ்டியான கிறிஸ்மஸ் கேக்ஸ். அப்புறம் அது மாதிரியே கிறிஸ்மஸ் ட்ரீயும் கிறிஸ்து கொண்டாட்டத்தோட முக்கிய அங்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, கிறிஸ்மஸ் மரம் தோன்றிய வரலாறு. ஜெர்மனியில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் புனித போனிபஸ் என்ற பாதிரியார். கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் பயங்கரமான மூட நம்பிக்கைகள் இருந்திருக்கு. அதை இவர் எதிர்த்தவர்னு சொல்கிறாங்க. ஊர் ஊராக போய் மத பிரச்சாரம் செய்த போது அவர் பார்த்தீங்கன்னா ஓக் மரம் ஒன்றை மக்கள் வழிபடுவதை பார்த்துருக்காரு. மக்களோட அந்த செயலை பார்த்த இவருக்கு கடும் கோபம் வந்துருச்சு. அந்த மரத்தை வெட்டி சாய்ச்சிட்டு அந்த மரம் திரும்ப வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்தோட வேர் பகுதியும் அங்கிருந்து பேத்தெடுத்து அப்புறப்படுத்திட்டாராமா. அதை பார்த்த மக்கள் அதை இயேசு உயிருடன் மீண்டெழுந்து உயிர் தழுதலின் அடையாளமாக பார்க்க தொடங்கிட்டாங்க. ஆனால் மரம் இருந்த அதே இடத்துல இருந்து ஒரு சில நாட்கள்லேயே ஓக் மரக்கன்று முளைச்சு விறுவிறுன்னு வளர்ந்து ஒன்றோடு ஒன்று கலந்து முன்மிருந்த மரத்தை போலவே கம்பீரமாக எழுந்து நின்றதை பார்த்த மக்களுக்கு ஒரே வியப்பு. அதை பார்த்த மக்கள் அதை இயேசு உயிருடன் மீண்டெழுந்து உயிர் தழுதலின் அடையாளமாக பார்க்க தொடங்கிட்டாங்க. பாதிரியார் தனது ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் வந்த வழியே திரும்பியிருக்காரு. தாம் வெட்டப்பட்ட இடத்துல புதிய மரக்கன்றை பார்த்து வியந்து அதன் அடியிலேயே முழந்தாளிட்டு ஜெபிக்க தொடங்கினாராமா. இதனால கிறிஸ்துவ வழிபாட்டில் 10ஆம் நூற்றாண்டில் ஓக் மரம் உயிர்ப்பின் அடையாளமாக இடம்பெற தொடங்கியதுன்னு சொல்றாங்க. சுமார் 1500ஆம் ஆண்டுகளில் மார்ட்டின் லூத்தர்னு சொல்லிட்டு ஒரு அரசர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. கிறிஸ்மஸ் காலப்பனி நாளில் நடந்து செல்லையில் சிறு சிறு பச்சை மரங்கள் மேலே படர்ந்திருந்த பனி வெளிச்சத்தில் பிரமிக்க வைக்கும் அழகோட ஒளிர்வதை பார்த்துருக்காரு. உடனே ஒரு மரத்தை எடுத்து அதை மெழுகுவத்திகளால் அலங்கரித்து அதை கிறிஸ்து பிறப்பு விழாவில் பயன்படுத்தியிருக்காரு. அன்னையில இருந்து தான் கிறிஸ்மஸ் விழாக்களில் கிறிஸ்மஸ் மரம் இடம்பெற்றதுன்னு சொல்கிறாங்க. ஜெர்மனியில் தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீயை வீட்டுக்குள்ளேயும் அலங்கரிச்சிருக்காங்க. 12ஆம் நூற்றாண்டுகளில் கிறிஸ்மஸ் மரங்களை தலைகீழாக கட்டி தொங்க விட்டு விழாக்களில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கிலாந்து அரசி விக்டோரியா அடிக்கடி ஜெர்மனி நாட்டுக்கு பயணம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பயணங்கள் போது இங்கிலாந்து அரசி விக்டோரியாவுக்கு ஜெர்மன் நாட்டு இளைஞர் இளவரசர் ஆல்பர்ட் மீது காதல் வந்திருக்கு. திருமணம் செய்து கொண்ட இருவருமே இங்கிலாந்து திரும்பியிருக்காங்க. 1841 அரசர் ஆல்பர்ட் ஒரு அலங்காரம் செய்து அந்த மரத்தை இங்கிலாந்தில் இருக்கிற வின்ஸ்டர் மாளிகையில் வச்சு விழாவை கொண்டாடியிருக்காரு. கிறிஸ்மஸ் மரத்தோட கிளைகளில் பார்த்தீங்கன்னா சிலுவையோட அடையாளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் கிறிஸ்மஸ் மரத்தோட சிறப்பு அம்சம்னு சொல்கிறாங்க. அதே போல தான் கிறிஸ்மஸ் மரத்தோட முக்கோண வடிவம் தந்தை, மகன், தூய ஆவின்னு இயேசுவோட 3 பரிமாணங்களை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இயேசு மனிதம் உருவான நாளை மரத்தை அலங்கரிப்பதன் மூலமாக கொண்டாடுறது அதிக அர்த்தமுடையதுன்னு கிறிஸ்தவ விழாக்களை பரிமாறப்படுகின்றன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை பற்றி நிறையாவே தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம யாதம் கனியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டூ ஷேர், லைக் அண்ட் கமெண்ட்.